அந்த 10 ரூபா பேனா என் வாழ்க்கையை தான் முதலீடு. குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மதுரை சுற்றின ஒரு கதை. ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் கூட வச்சுக்கலாம். அங்கே ஒரு தாத்தா, அவருக்கு வயசு 60. அவர் பேர் பெரியசாமி. காலையில் 6 மணி ஆனால் போதும் கோயில் வாசலில் உட்காந்துருவார். முன்னாடி ஒரு துணி பையை விரிப்பார். அதில் பேனா, பென்சில், அலிப்பான், காம்பஸ்ஸு அப்படின்னு பார்க்க ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கடை. ஆனால் அது வியாபாரம் இல்லை, பெரியசாமிக்கு அது ஒரு வியாதினே வச்சுக்கலாம். யார் பேனா கேட்டாலும் முதல்ல ஒரு கேள்வி கேட்பார், தம்பி பரீட்சையா? ஆமாம் தாத்தா, இன்றைக்கி எனக்கு கணக்கு பரீட்சை, பேனா மறந்துட்டேன். உடனே பெரியசாமி நல்ல பேனாவை எடுத்து கொடுப்பார். இந்தா, இது ராசியான பேனா, 100 மார்க் வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுத்துருவார். அதுக்கு காசு எவ்வளோ தாத்தா அப்படின்னு கேட்டால், காசு அப்புறம், முதல்ல பரீட்சை எழுது, மார்க் வந்து சொல்லு, அப்புறம் காசு தா அப்படின்னு சொல்லிடுவார். பிள்ளைங்களும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு ஓடிடும், திரும்ப வராது. பெரியசாமி கேட்கவும் மாட்டார். ஆனால் அந்த பெரியசாமிக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பேர் தங்கம். அந்த தங்கம் பாட்டி வந்து திட்டுவா, ஐயோ பைத்தியமாயா உனக்கு, பேனா ஒன்று 10 ரூபா, எப்படியோ சும்மா கொடுத்தா நம்ம எங்கே திங்கிறது, வாடகை யார் கட்டுவா, என்னையா இது அப்படின்னு. உடனே பெரியசாமி பக்கத்தில் இருக்க ஒரு டைரி எடுத்துகிட்டு, இங்கே வா, இதில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சுருக்காரு. 3வது மாதம் 2010 ரமேஷ்னு ஒருத்தன் கணக்கு பரீட்சைக்கு பேனா வாங்கிட்டு போயிருக்கான், அது பாக்கி. அதே மாதிரி 2011 6வது மாதம் சுமத்தின்னு ஒன்று ஹிந்தி பரீட்சைக்கு பேனா வாங்கிட்டு போயிருக்கா, அதுவும் பாக்கி. 2013 9வது மாதம் முருகன் ஒருத்தன் 10வது பப்ளிக் எக்ஸாமுக்கு போனான், அதுவும் பாக்கி. இப்படி டைரி முழுக்க பார்த்தீங்கன்னா குட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 3000 பேனா கிட்ட கொடுத்துருக்காரு கடனா, கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு. இதை பாரு தங்கம், இது பாக்கி இல்லை, முதலீடு, ஒரு நாள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட பெரியசாமி கொடுக்குறாரு. தங்கம் பாட்டி என்ன சொல்லுவோம், தலையிலேயே அடிச்சுக்கிட்டு உன் முதலீடெல்லாம் மண்ணா போகுது, வயசாயிடுச்சு, இனிமே உனக்கு யார் வந்து தருவா அப்படின்னு சொல்லிட்டான். இப்படியே நாட்களும் நிறைய கிடக்குது, வருஷங்களும் ஓடுது, வயசும் ஆகுது. ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பெரியசாமிக்கு ஒரு 78-80 வயசு ஆயிடுச்சு. கண்ணும் ஏதோ வயசான சொல்லுவாங்களா, கண்ணு மங்கிடும், காது சரியாக கேட்காது. ஆனாலும் அவரோட அந்த பழக்கத்தை விடலை. தினமும் காலையில் அதே கோவில் வாசல், அதே துணிப்பை, அதே பேனா. ஆனால் இப்போ வியாபாரம் எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? இப்போ எல்லாம் ஜெல் பேனு, ஸ்கெட்சு, ஆன்லைன்ஸ்னு எல்லா பிள்ளைங்கள்லாம் போயிட்டதுனால. ஒரு நாள் காலையில் ஒரு கோவில் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கோவில் வாசலில் உள்ளே இருந்து ஒருத்தர் இறங்கினார். வயசு ஒரு 35 இருக்கும். கோட் ஷூட்லாம் போட்டு கையில் ஒரு பூங்கத்தோட நேராக பெரியசாமி கிட்ட வந்தார். காலில் விழுந்தார். தாத்தா என்ன தெரியுதா அப்படின்னு. பெரியசாமி, அது வயசாகிடுச்சு இல்லையா, கண்ணை லைட்டாக கசைக்கிட்டு, தம்பி வயசாகிடுச்சு, சரியாக தெரியலைங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. தாத்தா, நான் தான் 18 வருஷத்துக்கு முன்னாடி 10வது பப்ளிக் எக்ஸாம் கணக்கு பரீட்சை அன்னைக்கு காலையில் நான் அழுதுகிட்டே வந்தேன், பேனா உடஞ்சி போச்சுன்னு. வீட்டில் காசு இல்லை, நீங்கள் தான் தாத்தா ஒரு பேனா கொடுத்தீங்க, ராசியான பேனா, 100 மார்க் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க, ஆனால் காசு கேட்கல தாத்தா அப்படின்னு. பெரியசாமிக்கு லைட்டாக ஞாபகம் வந்துச்சு. தம்பி நீ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறா, நான் தான் தாத்தா முருகன், அந்த பேனால தான் கணக்கு பரீட்சை எழுதினேன், 98 மார்க் வாங்கினேன், பாஸ் ஆகினேன், காலேஜ் போனேன், இன்றைக்கி நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன் தாத்தா அப்படின்னு. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி பேர் என்ன தெரியுமா? பென் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற பேர், அதாவது பேனா டெக்னாலஜிஸ். உங்கள் பேனால தான் தாத்தா என் வாழ்க்கை ஆரம்பிச்சது அப்படின்னு. தங்கம் அந்த பாட்டி இருக்காங்களே தங்கம், அது வாசலில் நின்று கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. வாயடைச்சு போச்சு, அழுதுகிட்டே. ஏன்னா அது வேற ஒரு திங்கிங்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன் வருது. முருகன் வந்து பர்ஸ் எடுத்தான். அந்த கோட் ஷூட் பார்த்து வந்தான் இல்லையா, அந்த பையன் வந்து பர்ஸ் எடுத்து அதில் ஒரு கவர் இருக்குது. அன்னைக்கு 10 ரூபா பாக்கி தாத்தா, இன்னைக்கு அது வட்டியோட தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுக்கிறான். அந்த செக்கில் 10 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கான். பெரியசாமிக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. தம்பி எனக்கு காசு வேண்டாம், நீ பெரிய ஆளாக வந்துட்டியே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். அந்த பையன் சொல்கிறான், இல்லை தாத்தா, இது காசு இல்லை, நீங்கள் போட்ட முதலீடு, இன்றைக்கி அது லாபத்தோடு திரும்பி உங்களுக்கு வந்திருக்கு. இனிமேல் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வேணாம் தாத்தா, உங்களுக்கும் பாட்டிக்கு நான் இருக்கேன். அடுத்த நாள் பேப்பரில் ஒரு நியூஸ் வருதுங்க, பிளாட்ஃபார்ம் தாத்தாவுக்கு சாஃப்ட்வேர் முதலாளி குருதட்சணை 10 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு வந்திருக்கு. இந்த நியூஸை பார்த்துட்டு அடுத்த நாள் இன்னொரு கார் அதே மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் அதே தாத்தா கிட்ட, தாத்தா என் பேர் சுமதி, ஞாபகம் இருக்கா, நான் ஹிந்தி பரீட்சைக்காக பேனா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன், இப்போ நான் வந்து ஹிந்தி டீச்சராக இருக்கேன். அடுத்து இன்னொரு கார், தாத்தா நான் ரமேஷ், உங்ககிட்ட நான் ஒரு பேனா வாங்கிட்டு போனேன், நான் இப்போ ஆடிட்டராக இருக்கேன், உங்கள் பேனா தான் என் முதல் பேலன்ஸ் ஷீட்டை எழுதிருச்சு அப்படின்னு.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அந்த கோவில் வாசலே கல்யாண வீடு மாதிரி ஜெகஜோதியாக மாறிடுச்சு. டாக்டர் வராங்க, இன்ஜினியர் வராங்க, கலெக்டர் வராங்க, போலீஸ் எல்லாரும் வரிசையில் நின்று அந்த பெரியசாமி தாத்தா காலில் விழுந்து கையில் பூ பழம் கவர் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. தங்கம் பாட்டி அந்த பழைய டைரியை எடுத்தா 3000 பேர் பாக்கி 30,000 ரூபா, ஆனால் இப்போ வந்திருக்குது 3 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த தங்கம் பாட்டி ரொம்ப நெகிழ்ச்சியாக ஒரு அழுகிற அளவுக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. பெரியசாமி சொன்னார், அழுதுகிட்டே சொன்னார், தங்கம் நான் சொன்னேன்ல, இது பாக்கி இல்லை, இது ஒரு விதை, நான் விதைச்சேன், இன்னைக்கு எனக்கு காடாக மணந்து நிற்கிது. இன்னைக்கு பெரியசாமி இன்றைக்கும் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பெரிய கடை இருக்குது, பெரியசாமி பேனா அங்காடி. நீங்கள் போய் பார்க்கலாம். இது வாடகை இல்லைங்க, முருகன் வாங்கி கொடுத்துட்டான் அந்த பையனே அவத்த தாத்தாவுக்கு. கடையில் போர்டு என்ன தெரியுமா, இங்கே பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்கு பேனா இலவசம், மார்க் வந்து சொன்னால் போதும், காசு அப்புறம். கீழே சின்னதாக ஒரு வரி இருக்கும், ஒரு 10 ரூபாய் பேனா ஒரு உயிரோட வாழ்க்கையவே மாற்றும், நம்புங்க அப்படிங்கிற மாதிரி. இது என்னென்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த கடையை நடத்துறது யார் தெரியுமா, முருகன் சாஃப்ட்வேர் கம்பெனி முதலாளி. வாரத்தில் 2 நாள் கோட் ஷூட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு கடையில் உட்காந்து பிள்ளைங்களுக்கு பேனா கொடுத்துக்கிறான். தம்பி எப்பவும் பாருங்கள் அந்த டயலாக் கொண்டு விட மாட்டான், தம்பி இது ராசியான பேனா 100 மார்க் வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த தாத்தா இவனுக்கு சொன்ன அந்த டைலாக் அப்படியே இன்னமும் சொல்லுவாப்ல. நீ கொடுக்கறது பேனா இல்லை, இங்கே இது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன் காலில் வந்து விடும். அன்னைக்கு தெரியும் நீங்கள்லாம் ஏழைங்கள் கிடையாது, கஷ்டப்படுறவங்க கிடையாது, நீ தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது நம்ம மனுஷ வாழ்க்கையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கொடுக்குறோமோ இல்லையா, ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அந்த நம்பிக்கையை ஒரு சின்ன விதையாக இருக்கும், ஆனால் அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே மாற்றும். அது மிகப்பெரிய ஆலமரமாக மாறும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கும்போது இந்த உலகமே நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். நம்புங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையை அடுத்தவங்களுக்கு விதைச்சிக்கிட்டே இருங்க. நன்றி. அடுத்த கதையில் பார்க்கலாம்.